வணக்கம். சுதா கிச்சன். தினை அரிசி இதை ஒரு 3-4 தடவை தண்ணி விட்டு அழுக்கு போக களைஞ்சிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு துணியில் உலர்த்தணும். அதை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு சுத்தமான துணியில் காய போடணும். நான் நைட்டே காய போட்டுட்டேன். இப்போ காலையில் அதை எடுத்து அரைக்கணும். நம்ம கொஞ்சமாக இருந்தால் மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும், இல்லைன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரலாம். இப்போ அதை எடுத்து நான் போய் மிஷினில் கொடுத்து தான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வர போகிறேன். மிஷினில் கொடுத்து மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாவை மீடியத்தில் அடுப்பில் வச்சு கொஞ்ச நாழி நல்லா வறுத்துப்போம். மீடியத்தில் வச்சு வறுக்கும் போது கொஞ்சம் மாவு வாசம் வரும், கை பொறுக்காத சூடு வரும். அந்த நேரத்தில் எடுத்து கொட்டிப்போம். மாவை வாசம் வர கொஞ்சம் வறுத்துக்கிட்டாச்சு. இதில் கொஞ்சம் சுக்கு நுணுக்கி மிக்சியில் அடித்து நைஸாக இதில் சலிச்சுப்போம். வாசத்துக்கு ஏலக்காயும் ஜீனியும் நுணுக்கி வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுப்போம். வாணலியில் நெய் விட்டு முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை செவந்த உடனே அதில் திராட்சையும் சேர்த்து வறுத்துப்போம். வறுத்த முந்திரி பருப்பு திராட்சையை இதில் கொட்டி கலந்துப்போம். வாணலியில் வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை உருக விட்டுப்போம். இந்த தினை மாவில் அவசியம் முருகனுக்கு உகந்த தேன் கலந்து செய்யணும். தேன் அவசியம் கலந்துக்குங்க. வெள்ளைப்பாகு ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஸ்பூன் சுத்தமான நெய் விட்டுக்குங்க, வாசமாக இருக்கும். வெல்லம் கரைஞ்சா போதும். அதை எடுத்து நம்ம அந்த தினை மாவில் சேர்த்துப்போம். சேர்த்து கிளறி விடுவோம். கையால் கிளறிடாதீங்க, சுட்டுரும். எல்லாத்தையும் நல்லா கிளறியாச்சு. இப்போ சூடாகவே இருக்கும். இந்த சூட்டில் இப்போ உருண்டைகளை பிடிப்போம். இது போல் சூட்டோடையே எடுத்து பிடிச்சா உருண்டை நல்லா உருண்டையாக வரும். ரொம்ப கொதிக்க கையை வச்சிடாதீங்க. கொஞ்சம் கரண்டியால் பிரட்டிட்டு அதுக்கப்புறம் உருண்டைகளை பிடிக்கணும். அவ்வளோதான், எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சாச்சு. அருமையான தினை மாவு லட்டு தயார். இது சஷ்டி 5. இதுக்கு முருகனுக்கு நெய்வேத்தியத்துக்கு தயார் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி தினை மாவில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்க. நன்றி, வணக்கம்.